ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது டேங் எஃப்எஃப் சுகர் டேடி அப்சஷன் பார்ட் 2. டேங் இப்போ ஒயினை அப்படியே பிடிச்சி இழுத்து தன்னோட லேப்பில் உட்கார வச்சுட்டாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டேங்கோட லேப்லேருந்து எழுந்திருக்க பார்க்குறாங்க ஒயின். டேங் அப்படியே ஒயினை ஸ்டமக்கோட டைட்டாக ஹக் பண்ணி, ஏய் என்னது இது? இங்கே பாரு, உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே என் கூட பெட்டில் ஒன்றா இருக்கிறதுக்காக தான். இங்கேருந்து நீ எழுந்த பிச்சு போடுவேன், உக்காரை அப்படின்னு அதட்டுறாங்க. அவ்வளோதான், பயந்து போயிட்டாங்க ஒயின். கப்சுப்னு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க டேங்கோட லேப்லையே. டேங் அப்போ ஒயினோட பேக் நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்து, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸ். சென்ட் எதுவும் போடலையா? நேச்சராகவே உன் பாடியிலேருந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வருதே அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஆமாம் வருது அப்படின்னு அழுகிறாங்க. ஏய் இரிட்டேட்டிங் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் அப்படியே சைடில் திரும்பி அப்படியே சீலிங்கை பார்த்து படுக்க வச்சுட்டாங்க டேங். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் பாவம், எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலை. நான் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவரை மேரேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் என்னையா பேபியாக வழக்க தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். திக்குன்னு இருக்குது டேங்க்கு. அப்படியே எழுந்து உட்காந்துட்டாங்க. ஏய் நீ என்ன சின்ன குழந்தையா உன்னை தூக்கிக்கிட்டு வந்து நான் வளர்க்குறதுக்கு? நான் உன்னை இங்கே சுகர் பேபியாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உனக்கு அதுக்கான அர்த்தம் தெரியலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் உன் கூட எப்படி பிஹேவ் பண்ணுறேனோ, நீ எனக்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதுதான் சுகர் பேபி சுகர் டேடி ரிலேஷன்ஷிப். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எனக்கிட்ட கேளு, நான் அதை வாங்கி தர்றேன். ஃபிங்கர் டிப்பில் அதை உனக்கு செஞ்சு கொடுத்துடுவேன். நீ என் கூட இந்த பெட்டில் என்னை ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுதான் சுகர் பேபியோட மீனிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒயினாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேங். பயந்து கத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஒயின், ஆனால் துளி கூட கத்த முடியல. பயங்கரமாக ஹார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேங். இப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஒயின் உண்மையிலேயே ஒரு ஹல்லில் இருக்குது போல் ஃபீல் பண்ணுறாங்க. அழுது அழுது தன்னால் முடியாமல் மயங்கே போயிட்டாங்க ஒயின். டேங் இப்போ ஒயின் மயங்கினதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒயின் பக்கத்தில் வந்து படுத்து ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பை காட், ஒரு ஃப்ரெஷ்ஷான பொண்ணு கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணால் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு இப்போ தானே எனக்கு தெரியுது. இது தெரிஞ்சிருந்தா இந்த ஒயினை எப்போயோ நான் தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பேனே. தேவையே இல்லாமல் ஒரு 7 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்ட கழுதைங்களை ஏன் சுகர் பேபியாக வச்சுக்கிட்டு. சி, நினச்சி பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. பை காட், ஒரு ஏஞ்சல் மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு சிக்கிக்கிட்டா, இவளை நான் ஒரு நாள் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேங் ஒயினோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேங் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஒயின் இப்போ வரைக்கும் கூட டேங்கோட ரூமில் தான் தூங்கிட்டுருக்காங்க. டேங்க்கு ஒரு பழக்கம் இருக்குது, தன்னோட சுகர் பேபிஸ் எப்போதும் தன்னோட பெட்டில் தூங்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த ரூமை அலாட் பண்ணியிருக்காங்களோ நைட் டேங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமுக்கு கிளம்பிடணும். ஆனால் ஒயினை நைட் அவங்க ரூமுக்கு போக சொல்ல டேங்க்கு மனசில்லை. ஸோ தன்னோட பெட்டில் ஒயின் தூங்கட்டும்னு அப்படியே விட்டுருப்பாங்க. இப்போ மிரரில் தன்னோட ஹேரை கோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மிரர் வழியாக ஒயினை பார்க்குறாங்க. ஒயின் வந்து நைட்டு வியர் பண்ணியிருந்த அந்த லாங் ஸ்கர்ட்டையும் க்ராப் டாப்பையும் போட்டுட்டு தான் ஹேயாக தூங்கிட்டு இருக்காங்க. பாடி முழுக்க பயங்கரமான ஹக்கி மார்க்ஸ் இருக்குது. டேங்க்கு ஏன்னு தெரில, ஒயினோட பாடியில் இந்த மாதிரி பைட் மார்க்ஸை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கோம்பை சைடில் வச்சுட்டு அப்படியே ஒயின்கிட்ட வந்து பெட்டில் உட்காந்து, ஒயின் பேபி, ஒயின் டார்லிங் அப்படின்னு ஒரு சாஃப்டான வாய்ஸில் ஒயினோட சீக்ஸில் அப்படியே பேட் பண்ணி எழுப்பி விடுறாங்க. ஒயினுக்கு ஐஸே ஓப்பன் பண்ண முடியல, பயங்கரமான ஃபீவர். டேங் ஒயினோட சீக்ஸில் டச் பண்ணும்போதே நல்லா தெரிஞ்சிடுச்சு. உடனே ஃபோர்ஹெட்டில் டச் பண்ணி, ஓய்யோ என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க டேங். ஒயின் அப்படியே மெதுவாக எழுந்து உட்காந்து,
நான் வீட்டுக்கு போகணும். நீங்கள் கெட்டவர், அசிங்கமானவர், கருமம், இப்படியெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துப்பாங்களா? உங்களை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். உயிரே போயிடுச்சு டேங்க்கு. ஏய், ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இப்போ இருக்கேன். யாரை பார்த்து டிஸ்கஸ்டிங்காக சவுண்டு கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க டேங். உங்களை பார்த்து தான். அங்கிள் மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டு நைட்டு என்ன பண்ணீங்க என்கிட்ட? இந்த ரூமை விட்டு கூட என்னால் ஓட முடியல. நீங்கள் என்னோட அங்கிளுக்கு 10 கோடி பணம் கொடுத்துருக்கலாம். அதுக்காக என்கிட்ட இப்படிலாம் நடந்துப்பீங்களா? ஃப்யூச்சரில் உங்களோட ஒய்ஃபு நீங்கள் இப்படியெல்லாம் மற்ற பொண்ணுங்கக்கிட்ட இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. கர்மம். ஐயோ, நான் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன சொல்கிறது? என்னோடய ஹஸ்பண்ட் என்னை நல்ல பொண்ணுன்னு நினைப்பாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் ஹஸ்பண்ட் என்னை அடிக்க போகிறாரு, என்னை திட்ட போகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பழமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். டேங்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஒயின் சொன்னதெல்லாம் கேட்கும்போது. ஹேய், என்ன பேசுகிற நீ? நைட் எதுவுமே தெரியாதுன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ ஹஸ்பண்டுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, சுகர் டேடினா ஹஸ்பண்ட் மாதிரி, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் சுகர் டேடி பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படி தானே ஃப்யூச்சரில் என் ஹஸ்பண்ட் நடந்துப்பாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் என்னை டச் பண்ணுற மாதிரி தானே நீங்கள் என்னை டச் பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு மேரேஜே ஆகலை. அப்போ நீங்கள் யாரோ ஒரு ஆள் என்னை இப்படி டச் பண்ணுறதா? சீ, எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். அழுதுகிட்டு இருக்கும்போதே அப்படியே கொலாப்ஸ் ஆகி டேங்கோட ஜஸ்ட்லேயே சாஞ்சிட்டாங்க ஒயின். டேங்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. எப்படியெல்லாம் இவள் பேசிக்கிட்டு இருக்கா எனக்கிட்ட? சின்ன பொண்ணுன்னு பார்த்தோம், என்னைய சீன்கிறா, அருகருப்பாக இருக்குங்கிறா. இவளா? ஐயோ, மயங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினை அப்படியே கெயின் பெட்டில் படுக்க வச்சுட்டு டாக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க டேங். இப்படியே ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஹாஃப் அன் ஹவர் லேட்டர் டாக்டர் இப்போ டேங்கோட பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஒயினை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, மிஸ்டர் கிம், ஹை ஃபீவர், இவங்க இவங்க யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன? எனக்கு நெருக்கமான பொண்ணு, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஐம் சாரி சார், உங்கள் பர்சனலில் தலையிடக்கூடாதுன்னா, எஸ்டர்டே நைட் இவங்க கொஞ்சம் ஃபிசிக்கலி ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால பெயினில் ஃபீவர் வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரீம் பெயினை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, ரெக்கவர் ஆகிடுவாங்க. இந்த டேப்லெட்ஸையும் இந்த டானிக்கும் அவங்களுக்கு ஃபுட்டுக்கு அப்புறம் கொடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒயினுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ டேங் டாக்டரை நிறுத்தி, இங்கே பாருங்கள், என்னோடய ஃபேமிலி டாக்டர் நீங்கள். ஸோ இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியமானவ, அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கே வந்ததையும் இந்த பொண்ணை பற்றியும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி என்னோடய பாட்டிமாவுக்கும் மம்மிக்கும் ரொம்ப விசுவாசமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு வாயை திறந்தீங்க, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூட வாய் இல்லாத மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். டாக்டர் கல் பண்ணிவிட்டு, இல்லைங்க மிஸ்டர் கிம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு ஹாஃப் டே பாஸ் ஆகுது. டேங் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலை. ஃபுல் டே தன்னோட ரூம்குள்ளேயே தான் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்டே இருக்காங்க. மினி வந்து இப்போ டோரை நாக் பண்ணி, சார் உங்களுக்கு ஃபுட் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் எடுத்து டேபிளில் வை, வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் அப்படியே சைடில் திரும்பி ஒயினை பார்க்குறாங்க. ஒயினுமே மார்னிங்லேருந்து சாப்பிடல. ஒயினையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட சீக்ஸில் தட்டி, ஒயின் பேபி, ஒயின் அப்படின்னு சொல்லி ஒயினை எழுப்புறாங்க. ஒயினுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு. ஸோ மெதுவாக இழந்து உட்காடுறாங்க. டேங்கை பார்க்கும்போது கோபமாக வருது ஒயினுக்கு, பயமாகவும் இருக்குது. மிஸ்டர் கேம், நீ ஒன்றும் பண்ணாதீங்க, உங்களை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க. ஏய், துவட்டையிலே போட்டுருவேன், உன்னை அடிக்கக்கூடாது, சின்ன பொண்ணுன்னு பார்க்குறேன், என்ன உனக்கு பிரச்சனை?
ஏதோ புருஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இருக்கையில் புருஷன் வேற ஒருத்தன் நினப்பியா? யாரடி அவன் அப்படின்னு கேட்குறாங்க டேயாங். எனக்கு தெரியாது. நான் 25க்கு மேலே யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். அவரை பற்றி தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு அழுகுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேயாங்க்கு பேசவே முடியல. எழுந்திரி, தேவையில்லாமல் பேசாத. இங்கே பாரு, சுகர் பேபி சுகர் டேடினா கல்யாணமே பண்ணிக்காமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். புரியுதா? தேவையில்லாமல் நான் உங்களோட பேபியா நீங்கள் என்னோட டேடியான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா வாயிலே குத்துவேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைனப்போ தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, அப்போ நீங்கள் என்னோட்டு புருஷனா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேயாங்க்கு ஏனே தெரியலை வைன் அப்படி சொன்னதும். புருஷனா? சூப்பா. நான் ஹஸ்பண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் தான் என் ஹஸ்பண்டு. என் ஹஸ்பண்ட் மாதிரி. நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க சுகர் பேபி சுகர் டேடினா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி, ஆனால் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கள்ல. நான் ஏழை பொண்ணு, அதனால நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டிங்களா? என்னை நீங்கள் ஒய்ஃபாக சொல்லிக்குவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேயாங்க்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல. வைன் ரொம்ப சைல்டிஷாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கவும் விருப்பம் இல்லை டேயாங்க்கு. ஸோ இந்த கன்வர்சேஷனை ஹெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் நான் தான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி, சரியா? ஆனால் நம்ம மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அப்படியா? சரி, ஓகே, அப்படின்னா சரி, கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா என்னைய? சரி, பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப பணக்காரரு, அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா? சரி. சரி, நானும் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் தாலி கட்டி விடலைன்னா கூட என்னை ஹஸ்பண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க, என் ஹஸ்பண்ட் போல என்னை டச் பண்ணிட்டீங்க, அதனால நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட் இனிமே. சரி, நான் போய் பாத் பண்ணிட்டு வர்றேன். ஒய்ஃபாக நான் நல்ல விதமாக உங்ககிட்ட நடந்துப்பேன் இந்த 5 வருஷமும். ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் தான் என் ஹஸ்பண்டு. நீங்கள் என்னை டச் பண்ணிட்டீங்க, நான் வேறு யாரையும் என்னை டச் பண்ண விட மாட்டேன், உங்களே நினச்சிக்கிட்டு நான் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வைன் பாத்ரூம்குள்ளே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. டேயாங்க்கு பேசவே முடியலை. ஐயோ, இவன் என்ன சொல்லிட்டு போகிறான்? ஆனால் அவள் சொல்கிறது நல்லா இருக்கே, இவன் என் பொண்டாட்டின்ட்டு போகிறா. சின்ன பொண்ணு ஏதோ புரியாமல் பேசுகிறா. விவரம் புரிஞ்சதுக்கப்புறம் சீ போடா அப்படின்ட்டு போயிடுவாள். ஏன்னா இந்த பொண்ணு அளவுக்கு நான் ரொம்ப நல்லவன் கிடையாது. இவளை நான் விடவும் மாட்டேன். எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, அது ஏன்லாம் எனக்கு தெரியல. பெருசாக கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இவ சொன்னது நல்லா இருக்குது. சுகர் பேபின்னு சொல்கிறத விட கல்யாணம் பண்ணிக்காமல் பொண்டாட்டின்னு சொல்கிறது நல்லாயிருக்கு. சும்மா பேருக்கு பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டேயாங் இப்போ டவுன் ஃப்ளோர் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் டேயாங் 2 பேரும் இப்போ டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்ருக்காங்க. வைன் காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்களா. ஸோ ஒரு ஃபுல் மீல்ஸை வைனோட பிளேட்டில் வச்சதும் வைனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபுட்டுக்கு வைன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. 1 டேக்கே 2 டைம்ஸ் தான் ஃபுட் கொடுத்துருப்பாங்க அங்கிள் ஆண்டி. ஸோ இங்கே ரொம்ப பெரிய பிளேட்டில் நிறைய டிஷ்ஷஸ் வச்சு வைனுக்கு சாப்பிட கொடுத்ததும் ரொம்ப ஹாப்பியாக மினியை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வைன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேயாங் அப்படியே கால் மேலே கால் போட்டுண்டு அப்படியே சாஞ்சு உட்காந்து வைன் சாப்பிட்றது தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வைன், எங்கே பாருங்க அங்கிள், கால் மேலே கால் போட்டு சாப்பிடக்கூடாது, டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்கு மினிக்கு. அவ்வளோதான். டேயாங் அப்படியே நிமிர்ந்து உட்காந்து என்ன சொன்ன அப்படின்னு அதட்டுறாங்க. வைன் அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, நான் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கு செரிமான பிரச்சனை வந்துடும், அதனால தான் அப்படி கால் போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். நான் வேறு ஒன்றுமே சொல்லலை அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓஹோ, யாரடி அங்கிள் உனக்கு அங்கிள்னுக்கிற அப்படின்னு அதட்டுறாங்க டேயாங். வைன் அப்போ, அங்கிள் இல்லையா, மாமா, சித்தப்பா
ஆஹா, நீங்கள் சித்தப்பாவாக இருக்க முடியாது. மாமாவாக வேணால் இருக்கலாம். நீங்களும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்காத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆச்சே. அதனால் நீங்கள் என் மாமாவாக வேணால் இருக்கலாம். ஐயோ, நான் வளர்றேன் பயத்தில். நான் இனிமேல் அங்கிள் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், மாமான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டியாங் டைட்டாக தன்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கெயின் ஒயினை பார்த்து, ஓஹோ ஏய் எதுக்குடி நீ அங்கிள்னா அப்படின்னு சொல்கிறாங்க டியாங். மினி பிக்கு பிக்குன்னு டியாங்கை ஒயினையுமே தான் பார்த்துட்ருக்காங்க. ஒயினப்போ பயந்து போய், அப்புறம் நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? இப்போ இது நீங்கள் தான் சொன்னீங்களே என்கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காத ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி. அப்போ ஹஸ்பண்டை போய் யாராவது சார் பாஸ்ன்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்கள்ல. அதுதான் நீங்கள் பார்க்குறதுக்கு அதிகமான ஏஜில் தெரியிட்டீங்க. யாருன்னா என்னோட மாமா வயசு, இப்போ சித்தப்பா வயசில் இருக்கிறீங்களா? அதனால தான் அப்படி கூப்பிட்டுட்டேன். சாரி, நான் இனிமேல் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். டேங்க்கு பேசவே முடியல. 32 தானே எனக்கு ஆகுது, இவ கண்ணுக்கு அங்கிள் மாதிரி தெரியலேனா? அட கடவுளே! ஐயோ, எனக்கிட்ட ஒன்றா இருக்க போட்டி போட்டுக்கிட்டு கிடக்குறாளுங்க ஊருக்குள்ளே ஒவ்வொருத்தையும். ஐயோ, நான் இவகிட்ட மயங்கி கிடந்தா இவ என்னைய கிளம்ப மாதிரியில் பேசிக்கிட்டு இருக்கா. தொலையட்டும் சின்ன பொண்ணு. ஐயோ வைன், இங்கே பாரு, என்னை நீ மாமான்னு கூப்பிடு, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு மினிக்கு. எது மாமாவா? ஐயோ, இந்த ஆளுக்கு சுகர் பேபியாக இருக்கிறவளுங்கெல்லாம் பாஸு மாஸ்டரில் கூப்பிடுவாளுங்க. ஐயோ, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, சின்ன பொண்ணுன்னு இந்த அளவுக்கு சலுகை கொடுக்குறான் அவன். இவன் பொல்லாதவன், என்ன சலுகை கொடுத்தாலும் இவன் காரியத்தை சாதிச்சுக்குவான். தொலையட்டும். எனக்கு ஏதோ மனசுக்கு உறுத்தலாக இருக்குது. ஒயின் பொண்ணு புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கலான்னு சொன்னீங்க. எனக்குது எப்படி சொன்னிச்சு? தாலி கட்டிக்காத புருஷன் பொண்டாட்டியா? சூப்பர், அப்படி தான் தாள் சொல்லிட்டுப்பான் போல. அந்தளவுக்கு வந்துருச்சு. ரைட்டு. இனிமே இந்த கோல்டி டேங் சாரை மோமானுங்கிற வெர்ஷனில் பார்ப்போம் போல். ஜாலி இந்த 5 வருஷமும். தாலி கட்டாத பொண்டாட்டி, பவர்ஃபுல்லான இடம்தான் ஒயின் பிடிச்சிருக்கிற இடம் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு இப்போ டேங்க்கு சர்வ் பண்ணுறதுக்காக மினி டேங்க் பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க. அப்போ ஒயின் பாவக்காய் பொரியல் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, எனக்கு இந்த பாவக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு, கசப்பாக இருக்குன்னு நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டேங்க்கும் கசப்பு பிடிக்காது. ஆனால் ஒயின் ஆசையாக அவங்களோட ஜூஸியான லிப்ஸில் பாவக்காய் பொரியல் எடுத்து வச்சதும் ஆசையாக இருக்குது டேங்க்கு. மினி, எனக்கும் பிட்டர் கார்ட் கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. வைக்கிறேன் சார் அப்படின்னு மினி சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு குட்டி பவுலில் பிட்டர் கார்ட் எடுத்து வைக்கிறாங்க. டியாங் வந்து ஒரு ஸ்பூனில் அப்படியே எடுத்து தன்னோட மவுத்தில் அந்த பாகக்காயை வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பை காட் மினி, ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒயின் டியாங்கை பார்த்து, நானும் நல்லா சூப்பராக சமைப்பேன், நான் உங்களோட தாலி கட்டாத பொண்டாட்டி தானே, உங்களுக்கு இனிமேல் நானே சமைச்சு கொடுப்பேன், என் அங்கிளுக்கு என் ஆண்டி தான் சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவன் ஏன் வேலைக்கு வெடி வச்சிருவா போலையே அப்படின்னு மினி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் இல்லைங்க மேடம், நீங்கள் எதுக்கு ஸ்ட்ரைன் பண்ணிக்கிட்டு, நான் செஞ்சு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டியாங் மினியை பார்த்து முறைச்சி, வாயை பார்த்து, வாயின் நல்லா சமைப்பியா நீ? ரைட், ஆஃப்டர்நூன் லஞ்ச் நீ எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரிப்பேர் பண்ணி தருவேன், ஆனால் நான் காலேஜுக்கு போயிட்டேன்னா லீவ் டேஸில் உங்களுக்கு லஞ்ச் பண்ணி தர்றேன், டின்னர் என்னோடய கையாலே உங்களுக்கு சமைச்சு தர்றேன், ஓகேவா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டியாங்க்கு அப்படியே ஐஸ் பார் வச்ச மாதிரி இருக்குது ஹெட்டில். ஏன்னு தெரில, ஒயின் மாமான்னு டியாங்கை கூப்பிட்டது டியாங்க்கு ஏதோ பண்ணுது. ஓகே பேபி. மினி, ஹாலிடேஸில் ஒயின் வந்து எனக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணட்டும், காலேஜ் போயிட்டு வரும்போது டின்னர் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணட்டும், நீ மற்ற வேலைகளை பார்த்துக்கோ. ஐ மீன் வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி எடுபடி வேலை ஏதாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மினி அப்படியே ஒயினையும் டியாங்கையும் தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினி நினச்சிக்கிறாங்க,
சூப்பர். ஹெட் குக்னா எடுபிடி வேலைக்கு இறங்கிட்டேன். சுகர் பேபியாக வந்தது தாலி கட்டாத பொண்டாட்டின்னு சொல்லுது, ரெண்டாவது மாமானுக்குது. இவன் என்னடானா புதுசாக சிரிப்பெல்லாம் இவன் முகத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு மாமான்னு கூப்பிட்டதும். ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் புரியுது அப்படின்னு தனக்குத்தானே மினி நினச்சிக்கிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. இப்படியே வைன் தயாங் 2 பேரும் அவங்களோட ஃபுட்டை முடிச்சுட்டு இப்போ அவங்கவுங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க ஸ்லீப் பண்ணுறதுக்காக. ஏன்னா வைனுக்கு டயர்டாக இருக்குது, ஸோ தூங்கலான்னு கிளம்பிட்டாங்க. டேங்குமே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஸ்னாப் பண்ணலான்னு கிளம்பிட்டாங்க டேங். இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகிடுச்சு. டேங் வைன் 2 பேரும் இப்போ நல்லா பேசிக்கிறாங்க. டேங் பெருசாக யார்கிட்டையும் அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப பேசக்கூட மாட்டாங்க. மினி கிட்டத்தட்ட இந்த மேன்ஷனுக்கு ஒர்க்குக்கு சேர்ந்து 4 இயர்ஸ் கிட்ட ஆகுது. மினிக்கிட்ட கூட அந்தளவுக்கு டேங் பேச மாட்டாங்க. ஆனால் வைன் வந்த இந்த 1 வீக்கில் வைன்கிட்ட நிறைய பேசுகிறாங்க டேங். மார்னிங் ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃப்டர்நூன் வைன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி டிரைவர்கிட்ட கொடுத்து விடுறாங்க. ஈவினிங் டேங் அழகாக மேன்ஷனுக்கு வந்துட்டு வைனை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டின்னர் வெளியிலே முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இப்படி தான் இந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. இப்போ மண்டே வைன் வந்து காலேஜுக்கு டிக்காக ரெடி ஆகி லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். மினி வந்து வைனுக்கு லஞ்ச் பேக் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிடணும் என் செல்லக்குட்டி அப்படின்னு வைனோட சீக்ஸை அப்படியே பிஞ்ச் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அப்ஸ்டேர்ஸ்லேருந்து டவுன் ஃப்ளோர் வந்துட்டுருக்க டேங் இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்து, ஏய் மினி, யாரை கேட்ரி வைனை கிஸ் பண்ண அப்படின்னு அதட்டுறாங்க. ஐயையோ, இவன் வேற. இல்லை சார், அது ஏதோ ஒட்டி இருந்தது, அதனால தான் கன்னத்தை வந்து அப்படி லைட்டாக தொட்டு கொடுத்து அப்படியே ஊதி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ டேங், வைனை ஒருத்தவங்க டச் பண்ணணுன்னா அதுக்கு என்னோட அனுமதி தேவை. இன்னொரு தடவை இந்த வேலையை நீ பார்த்த, உன்னோட ஃபிங்கர்ஸ் உன் ஹேண்டில் இருக்காது, உதுத்து விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். மினி கல் பண்ணிவிட்டு தொடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. குட் வைனா, இன்றைக்கி தான் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு டே. நீ என்னோடய காலேஜ் தான், என்னோடய ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே தான் அந்த காலேஜ். அந்த காலேஜில் தான் உன்னை நான் அட்மிஷன் போட்டிருக்கேன். கம் கிளம்பணும் இன்றைக்கி நீ ஏர்லியராகவே கிளம்பிடு. அப்புறம் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ டேங்கை பார்த்து, சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுங்கிறத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங்கப்போ டக்குன்னு நிமிர்ந்து வைனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி சரி கம் அப்படின்னு சொல்லிவிட்டு வைனோட ஹிப்பில் தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு ரொம்ப ஆசையாக வைனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் மினி பேக்கில் இருந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, என்னது இது, 1 வாரத்துக்கு முன்னாடி சுகர் பேபின்னு சொன்னார் இந்த ஆள், அந்த பொண்ணு பயந்து கிடந்தது, மறுநாளே தாலி கட்டாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னீங்கன்னு வைன் குட்டி சொன்னான். இவர் அதுக்கு கம்முன்னு இருந்தார். இப்போ மண்டையில் அடித்த மாதிரி யாருக்கிட்டையும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறா. இந்த பொண்ணு சொல்கிறதுக்கு சிரிக்கிறாரு. நம்மளுக்கு தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிட்டாங்களா 2 பேரும்? ஏன்னா தாலி கட்டாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னே சொல்லலையே. நச்சுன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுதே இந்த ஒயின்னு. ஒன்றும் புரியலையே. அதுக்கு இவரும் போட்டுக்கிட்டு போகிறாரு. ரொம்ப ஆசையாக தான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிற மாதிரில ஹிப்பில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு சுகர் பேபியை கூட இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் நான் பார்த்தது இல்லையே. ஐயோ ஐயோ, ஏதோ நடக்குது, எனக்கு புரியலை ஒன்றும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே மினி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கிச்சனுக்கு. இந்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. வைன் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு லிவிங் ஏரியா சைடில் இருக்கக்கூடிய மினி ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மினி வைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அழாத செல்லம், என் தங்க குட்டி அழக்கூடாது, யார் உன்னை அப்படி புள்ளி பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரோசி மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோசி மேமா? மேம்னா டீச்சரில், டீச்சர் அதுக்கு ஒன்றே புள்ளி பண்ணுது. அது பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கையில் வந்தது, அது அதுக்கு ஒன்றே புள்ளி பண்ணுச்சு, சீனியர் கிடையாதா அது அப்படின்னு கேட்குறாங்க மினி. அவங்க சீனியர்லாம் இல்லை, அவங்க டீச்சர், அவங்க என்னை பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டாங்க அப்படின்னு அழுகுறாங்க.
என்ன பண்ணாவ அப்படின்னு கேட்குறாங்க மினி. மிஸ்டர் கிம் தயாங் உனக்கு யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். மாமா யாருன்னு கேட்டாங்க. மிஸ்டர் கிம் தயாங்னு நான் சொன்னேன். அங்கே இருந்தவங்க எல்லாரும் பயங்கரமாக சிரித்தாங்க. எதுக்கு சிரித்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஆனால் ரொம்ப வெக்கமாக இருந்தது. அப்போ ரோசி மேடம்க்கு ஃப்ரெண்டுன்னு ஜெனி மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வேகமாக என்கிட்ட வந்து, மிஸ்டர் கிம் உனக்கு மாமாவா? வெளியில் அவர் யாருக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு உன்னைய சொல்லி வச்சுருந்துருக்காரு அப்படின்னா நீ அவரோட சுகர் பேபி அவள இருக்கணும். 18 வயசில் உனக்கு சுகர் டேடி கேட்குதா? அதுவும் மிஸ்டர் கிம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு என் 2 சீக்ஸ்லேயும் ஸ்லாப் பண்ணிட்டாங்க அந்த ஜெனி மேடம். அவங்களுக்கு முன்னாடியே எனக்கு ரோசி மேடம் அடி கொடுத்து தான் நிற்க வச்சாங்க தெரியுமா அப்படின்னு அழுகிறாங்க வைன். பாவமாக போயிடுச்சு மினிக்கு. ஒன்றுமில்லை அப்படின்னு வைனோட சீக்ஸில் இருக்க டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணி விடுறாங்க. அந்த டைமில் இது எல்லாத்தையும் டயாங் அப்படியே சைடில் இருக்க ஒரு பில்லரில் அப்படியே சாஞ்சு நின்று கேட்டுட்ருக்காங்க. டயாங் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்ருக்காங்கன்னு மினிக்கும் வைனுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. அந்த டைமில் டயாங் எதுவுமே பேசிக்காமல் அப்படியே நடந்து வைன்கிட்ட வந்து, வைன் காலேஜ் இன்றைக்கி எப்படி போனது? நல்லா போனதா இல்லை கஷ்டமாக அதுவும் இருந்ததா? யாராவது புள்ளி எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது மினிக்கு. ஐயோ என்னது இப்போ தான் புள்ளி பண்ணாங்கன்னு வைன் அழுதுகிட்டு இருந்தா இவர் காரணமே இல்லாமல் கேட்குறாரு. ஒருவேளை பேசிக்கிட்டு இருந்தது கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரோ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு மினி வந்து டயாங்கிட்ட சொல்கிறதுக்கு வர்றாங்க. அதுக்குள்ளே வைன், இல்லை காலேஜ் ரொம்ப நல்லா இருந்தது, லெக்சரர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கிளாஸ் நடத்துகிறாங்க, நான் டெஸ்ட்டெல்லாம் சூப்பராக அட்டன் பண்ணிட்டேன், கிளாஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் தன்னோட பேக் எடுத்துகிட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிட்டாங்க அப்ஸ்டேட்ஸ்க்கு. வைன் வந்து எதுவுமே சொல்லாமல் மாடிக்கு ஓடினதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, எதுக்காக என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா? என்னோட வைனை அந்த காலேஜோட மேடம்னு சொல்லிக்கிட்டு அவளுங்க புள்ளி பண்ணியிருக்காளுங்க, இருக்கு அவளுங்களுக்கு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டயாங் அப்போ மினியை பார்த்து, டின்னருக்கு லைட்டாக ஏதாவது ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டேட் போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டயாங் வைன் 2 பேரும் டின்னர் முடிச்சுட்டு இப்போ டயாங்கோட ரூமுக்கு டயாங்கும் வைனும் கிளம்பிட்டாங்க. டயாங் வைன் 2 பேரும் இப்போ ஒரு ஹாட்டான மேக் அவுட் செக்ஷனில் இருக்காங்க. வைன் வந்து அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி அமைதியாக படுத்திருக்காங்க. டயாங் இப்போ வைனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் இருந்து கீழே இறங்கி நின்று தன்னோட நைட் வேர் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வைன் அப்படியே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. டயாங் அப்போ வைன்கிட்ட கேட்குறாங்க, வைனா காலேஜில் உனக்கு எல்லாம் ஓகேவா இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்னது இது எல்லாம் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிற? ஆசையாக என்னை எப்போதும் மாமா மாமான்னு கூப்பிடுவேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க டயாங் வைன்கிட்ட. அப்போ வைன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, காலேஜ் நல்லா தான் இருக்குது, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங் அப்போ வைனை பார்த்து, என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஹோம் ஸ்கூலிங் படிச்சுக்குவா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க காலேஜில், அவங்கக்கிட்டலாம் நான் கேட்டேன், காலேஜில் இருந்து படிக்காமல் வீட்டிலே இருந்து படிக்க முடியுமா டிகிரி அப்படின்னு கேட்டேன். ஹோம் ஸ்கூலிங் போட்டு நீ டிகிரி படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு காலேஜுக்கெலாம் வர வேண்டாமா, என்னையா ஹோம் ஸ்கூலிங் படிக்க வைக்கிறீங்களா, நான் காலேஜுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டயாங் அப்படியே வைனை குறுக்குன்னு பார்த்துட்டு, காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஹோம் ஸ்கூலிங் போடுறதா இருந்தால் காலேஜுக்கு போக பிடிக்கலன்னா தானே ஹோம் ஸ்கூலிங்கில் போடணும், உனக்கு தான் காலேஜ் பிடிச்சிருக்கே, அப்புறம் எதுக்காக ஹோம் ஸ்கூலிங் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியல, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம மேரேஜே பண்ணிக்கலனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, ஸோ ஒய்ஃபாக நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக தான் உங்களை ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்படியா,
அப்படி பார்த்தா டின்னர் நீ தானே எனக்கு சமைச்சு கொடுக்குற, காலேஜுக்கே போயிட்டு வந்தாலும். எதுக்கு புதுசாக அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏதாவது எனக்கிட்ட மறக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு டேங்கிட்ட எதுவுமே பேசாமல் வைன் அமைதியாக படுத்துக்கிட்டாங்க. டேங்க்கு வைன் தனக்கிட்ட தன்னை புள்ளி பண்ணுற விஷயத்த மறைக்கிறாங்களேன்னு கோபமாக இருக்குது. ஆனால் எதுவும் பேசிக்கல, அமைதியாக வைனை ஹக் பண்ணி படுத்துட்டாங்க டேங். இப்படியே அந்த நைட் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வைன் வந்து இப்போ டிக்கா ரெடியாகி காலேஜுக்கு கிளம்பி இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ டேங் ஆஃபீஸ் வேரில் இல்லாமல் கேஷுவல் வேரில் உட்காந்துட்ருக்காங்க. வைன் வந்து டேங்கை பார்த்துட்டு, மாமா நீங்கள் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பேபி, இன்றைக்கி நான் வெளியில் போகணும், அதனால் ஆஃபீஸ் போகல. நீ காலேஜ் கிளம்பு, ஈவினிங் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங் இப்போ தன்னோட ஃபுட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே லிவிங் ஏரியாவில் அமைதியாக வந்து உட்காந்துட்டாங்க. டைம் இப்போ 11 o'clock ஆகுது மார்னிங். மினி வந்து இப்போ டீ கொண்டு வந்து டேங்க்கு கொடுக்குறாங்க. மினிக்கிட்டேருந்து டீ கப்பை வாங்கி மெதுவாக அதை சிப் பண்ணிக்கிட்டே, அந்த ரோசிக்கும் ஜெனிக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தால் என் வாயின் மேலே கை வச்சிருப்பாளுங்க, வர்றேன் அவளுங்களுக்கு இருக்குது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அந்த டீயை சிப் பண்ணிவிட்டு தன்னோட கார்க்கியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க டேங். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் வந்து இப்போ கேன்டீனில் அமைதியாக உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்ருக்காங்க. வைன்கிட்ட எந்த பொண்ணுங்களும் இப்போ வந்து பேசலை. ரீசன், ஜெனி ரோஸ் 2 பேரும் வைனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு, ரோசி ஹெச்ஓடி, ஜெனி பிரின்ஸிபல். ஸோ ரோசியும் ஜெனியும் வைன்கிட்ட எந்த பொண்ணுங்களும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மார்னிங்லேருந்து வைன்கிட்ட எந்த பொண்ணுங்களும் பேசலை. வைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அமைதியாக அவங்க மட்டும் ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ பயங்கரமான தலைவலி. கேன்டீனில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்ருக்காங்க வைன். அந்த டைமில் டீன் வந்து காலேஜுக்கு வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணுன்னு வர சொல்லியிருக்காங்கம்மா, வாங்க அப்படின்னு பியூன் வைன்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைனுக்கு டீன்னு சொன்னதும், டேங்கோட காலேஜ் தானே இது, ஸோ டேங் இங்கே வந்திருப்பாங்க போல், தன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டேங்கை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயும் ஆசையிலையும் தன்னோட பேக் எடுத்துகிட்டு வைன் வேகமாக டீனோட கேபினுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. டேங்கோட கேபினை வைன் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. வைனுக்கு கேபின்குள்ளே போனதும் பயங்கர ஷாக். டேங் வந்து தன்னோட ஹெட் சேரில் உட்காந்துட்ருக்காங்க. டேங்க்கு சைட்லேயே ரோசியும் ஜெனியும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. வைன் உள்ளே வர்றதை பார்த்துட்டு, இங்கே பார்த்தீங்களா மிஸ்டர் கிம், டோரை நாக் கூட பண்ணாமல் அப்படியே கிடுகிடுன்னு வந்துட்டுருக்கா பாருங்கள் அந்த பொண்ணு. நீங்கள் வந்து வைன் எப்படி படிக்கிறா என்ன ஏதுன்னு கேட்டதுமே உங்ககிட்ட அவள் பண்ணுற எல்லா வேலையும் சொல்லிட்டோம். இருக்கிற பசங்க அத்தனை பேர்கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, 2-3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது இவளுக்கு காலேஜில். உங்களை இவன் மாமான்னு வேறு சொல்லிக்கிட்டு திரியிறா, என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. அதுக்கு ரோசி, ஆமாம், நைட் டைம்லலாம் நான் பார்த்துருக்கேன் இவளை ஸ்டார் கிளப்பில் கூட குட்டி குட்டியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்க 2-3 பசங்க கூடவே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆமாம் மிஸ்டர் கிம், கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் வைனை பார்த்து, வைன் கம் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ, என்னது இது, இவர் இப்படி முறைச்சிக்கிட்டு கூப்பிட்றாரு. ஐயோ, டோரை நாக் பண்ணாமல் உள்ளே வந்தது ஒரு தப்பா? நான் மேன்ஷனில் மாமாவோட ரூமை நாக் பண்ணாமல் தானே உள்ளே போவேன், அந்த நினப்பில் உள்ளே வந்துட்டேனே. ஐயோ, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே வைன் அமைதியாக போய் டேங் பக்கத்தில் நிற்கிறாங்க. டேங் அப்போ எழுந்து அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை ரப் பண்ணி ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க வைனுக்கு. அப்படியே போய் ஃப்ளோரில் பொத்துன்னு உட்காந்துட்டாங்க வைன். வலிக்குது வலிக்குது மாமா அப்படின்னு அழுகிறாங்க வைன். உடனே ஜெனி கிடுக்கிடுன்னு வைன்கிட்ட வந்து, பார்த்தீங்களா மிஸ்டர் கிம் எப்படி பேசுகிறான்னு, எங்கே முன்னாடியே உங்களை மாமான்னு சொல்கிறா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வைன்கிட்ட டேங் ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் வந்து அப்படியே ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி நிற்க வச்சுட்டாங்க. வைன் நல்லா ஹைட்டான பொண்ணு.
டேங்கோட சின் ஹைட்டுக்கு இருப்பாங்க ஒயின். டேங் இப்படி தூக்கி நிறுத்தினதும் அப்படியே நிமிர்ந்து டேங்கை தான் பார்க்குறாங்க ஒரு பயத்தோட. எஸ்டர்டேவே உனக்கிட்ட கேட்டேன்னா காலேஜில் ஏதாவது பிரச்சனையான்னு, எதுக்காக எனக்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஆ காலேஜில் நான் யாரு கூடயும் பேசலை. நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க எந்த பாய்ஸ்கிட்டேயும் பேசக்கூடாது அப்படின்னு. நான் எந்த பையன்கிட்டையும் பேசலை. நான் நைட்டெல்லாம் வெளியில் போகிறதில்ல. உங்களுக்கு தெரியாதா, நான் உங்கள் கூட தானே இருக்கேன். இவங்க 2 பேரும் என் மேடம் உங்ககிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். ஜெனி, ரோஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் கிடுக்கிட்டுன்னு டேங்கிட்ட வந்து நின்று, சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் அவங்களோட சுகர் பேபிஸாக இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட எங்களையே நீங்கள் உங்கள் நேம் சொல்லி கூப்பிட விட மாட்டீங்க. ஆனால் இந்த பொண்ணு உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காங்கன்னு உங்களை சொல்கிறா. யார் மாமான்னு கேட்டால் மிஸ்டர் கிம்முன்னு சொல்கிறா. அதனால தான் எங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. நேற்று 2 போடு போட்டு விட்டோம். பொய்ய பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு? எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு தெரியாதா, சுகர் பேபி சுகர் டேடி ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இந்த பொண்ணு என்ன உங்களோட சுகர் பேபியா? அந்த மாதிரி தானே இப்போ ப்ரிட்டன் பண்ணி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கை பார்த்து ஜெனி. டேங்க அப்போ ஒயினை பார்த்து, ஏன் ஒயினா, நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட். சொல்ல வேண்டியதானே இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும். உனக்கிட்ட இவங்க துருவி துருவி கேட்டதுக்கப்புறம் எதுக்காக நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை இவங்கக்கிட்ட சொன்னேன்? நான் அவரோட ஒய்ஃப்னு சொல்ல வேண்டியதானே. மாமான்னு சொல்ல தெரிகிற உனக்கு ஒய்ஃப்னு சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க டேங். உயிரே போயிடுச்சு ஜெனிக்கும் ரோசிக்கும். ஐயோ என்னது இது அப்படின்னு ஜெனியும் ரோஸும் மாற்றி மாற்றி பார்த்து மெதுவாக பேசிக்கிறாங்க. அப்போ டேங் தன்னோட பேண்ட்டில் வியர் பண்ணியிருக்க பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி தன்னோட ஹேண்ட்ஸில் அப்படியே சுற்றுறாங்க. திக்குன்னு இருக்குது ரோசிக்கும் ஜெனிக்கும் இதை பார்க்கும்போது. என்ன தைரியம் இருந்தால் தேவையில்லாமல் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணை கூப்பிட்டு என்னையை பற்றி விசாரிப்பீங்க. எனக்கும் ஒயினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தால் உங்களுக்கு என்ன? அவளை நான் தாலியே கட்டாமல் பொண்டாட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடே உங்களுக்கு பிரச்சனை? ஒரு காலத்தில் எனக்கு சுகர் பேபியாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் என் பொண்டாட்டியா என் கூட யாரை சுற்றிக்கிட்டு தெரியுறாங்கன்னு விசாரிக்கிறதுக்கு? ஒயினை பற்றி பேசுகிறதுக்கோ ஒயினை அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? அவளை டச் பண்ண உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவள் மில்கை விட பியூரான பொண்ணு. எனக்கு பொண்டாட்டியாக வரக்கூடிய அத்தனை தகுதியும் அவளுக்கு இருக்குது. அவளை உங்களோட டர்ட்டி ஹேண்ட்ஸை வச்சு ஸ்லாப் பண்ணியிருக்கீங்க. என்ன தைரியம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஓங்கி 2 பேரோட பேக் சைடும் பெல்ட்டை வச்சு அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேங். உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா டேங்கோட அக்ரெசிவான ஃபேஸை இப்போ தான் பார்க்குறாங்க ஒயின். டேங் கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆகுது ஒயின். ஆனால் டேங்கோட இந்த சைட் ஃபேஸை பார்த்ததே கிடையாது. ஒயின் ஜெனிக்கும் ரோஸ்க்கும் கொடுக்குற ஹிட்டை பார்த்துட்டு பயந்து நடுங்குறாங்க. பெல்ட்டே 2-3 அப்படியே டோராகி போயிடுச்சு. வலிக்குது, அடித்து கொண்டுறாதீங்க. தெரியாமல் மேடம் கிட்ட வந்து நின்றுட்டோம், மன்னிச்சுக்கங்க. ஒயின் சைடே இனிமேல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க ஜெனியும் ரோஸும். எக்கைன்னு ஒரு அடி கொடுக்குறாங்க அந்த டோரான பெல்ட்டை வச்சே ஜெனிக்கும் ரோஸ்க்கும். அடிக்காதீங்க அப்படின்னு அழுகுறாங்க ரோஸ். மேடம், ஒயின் மேடம், உங்களோட டீனோட ஒன் அண்ட் ஒன்லி லவ்லி கேர்ள் அவளை எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவு மரியாதை என் ஒயினுக்கு நீங்கள் கொடுக்கணும். அவளுக்கு நான் தாலி தான் கட்டலை, அவள் என் பொண்டாட்டி. எதுவுமே பேசக்கூடாது அவகிட்ட நீங்கள் யாரும். அவள் எப்போ என்ன கேட்டாலும் அதை நான் ஃபிங்கர் டிப்பில் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி 1 வேர்டு கூட தப்பாக பேசலை ஒயின் எனக்கிட்ட. அவளையா நீங்கள் ஸ்லாப் பண்ணீங்க? இடியட்ஸ். இதோட சரி, இந்த காலேஜில் உங்கள் 2 பேருக்கும் இனி ஒர்க்கு கிடையாது. இப்போவே உங்களோட ஸ்டஃபிங் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபிங்கர்ஸால் அப்படியே சொடுக்கு போட்டு அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஒரு வார்த்தை கூட பேசலை.
ஓடியே போயிட்டாங்க ரெண்டு பேரும் வெளியில் போய் டோரை லாக் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே ஒயின்கிட்ட வந்து ஒயினோட ஹேரை பிடிச்சிட்டாங்க டேயாங். ஆஹா அம்மா அம்மா வலிக்குது, அடிக்காதீங்க, பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். எனக்கிட்ட எதோ இருந்தாலும் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்குடி எஸ்டர்டே நான் கேட்கும்போது சொல்லலை, அதுக்கு தான் உன்னைய ஸ்லாப் பண்ணேன் வந்ததும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். இல்லை இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க நம்மளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு அழுகுறாங்க. ஒயின் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அழுததும் டேயாங் அப்படியே ஒயினோட ஹேரில் இருந்த க்ரிப்பை லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வித பதட்டத்தை ஃபீல் பண்ண முடியுது டேயாங்க்கு. ரீசன் என்ன அப்படின்னா, தன்னை மறந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒயினை தன்னோட ஒய்ஃப் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க டேயாங். இப்போ ஒயின் நம்மளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் புரியுது ஒயினுக்கும் டேயாங்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சுகர் டேடி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. ஒயினுக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் டேயாங்கிட்ட வந்து, மாமா நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேங்க மாமா, எப்போதுமே நான் யாருக்கிட்டேயும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை சொல்ல மாட்டேன், இது சீக்ரெட்டுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, அதனால நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏன்னு தெரியல, டேயாங்க்கு இப்போ ஹார்ட்டுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படியே ஒயினை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, சொல்லு, இன்னுமே சொல்லு, நான் எவளையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி, உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் உன்னைய நான் என் பொண்டாட்டின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஹாப்பினஸ்ஸை என் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ சொல்கிறேன், யார் கேட்டாலும் நீ மிஸ்டர் கிம் தயாங்கோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கோ, சரியா? யார் கேட்டாலும் சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் உனக்கு தாலி கட்ட மாட்டேன், நீ என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் எழுந்து தன்னோட ஷர்ட்டை சரி பண்ணிக்கிட்டே ஒயினோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, ஒயினை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்லாப் பண்ணியிருப்பாங்களா, ஸோ டேயாங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே ஒயினோட சீக்ஸில் பதிஞ்சிருக்கு. ஒயினோட சீக்ஸை அப்படியே ரப் பண்ணி கொடுத்து, இனிமேல் நீ காலேஜில் படிக்க வேண்டாம், உனக்கு நான் ஹோம் ஸ்கூலிங் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் ஒயினை கூட்டிகிட்டு மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.